புனிதா, அதான் கல்யாணம் நம்ம நினைச்ச மாதிரி நின்றுச்சுல்ல, அப்புறம் ஏன் அழுதுகிட்டு இருக்க? இப்ப நின்னுடுச்சு அண்ணி. ஆனா இவங்க வேற மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணுவாங்க. முதல்ல அவங்க அடுத்த ஏற்பாடு பண்ணட்டும். நாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்ப்போம். நம்ம தடுத்தா சும்மா விட்டுருவாங்களா அண்ணி? நாம அந்த ஏற்பாட்டை ஏதாச்சும் பண்ணி நிறுத்தினா அண்ணன் இன்னொரு மாப்பிள்ளைய கொண்டு வந்து நிப்பாட்டுவாரு. இன்னும் எவ்வளவு மாப்பிள்ளையானே நம்மளால தடுத்து நிறுத்த முடியும்? இப்போ என்ன புனிதா பண்ண சொல்ற? தப்பு பண்ணிட்டோம், அதை நம்ம மறைச்சுதானே ஆகணும். வேண்டாம் அண்ணி, நம்ம எவ்வளவுதான் மறைச்சாலும் ஒரு நாள் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியதான் வரும். பேசாம இனி அண்ணன்கிட்ட சொல்லிடலாம் அண்ணி. அதை விட்டுட்டு மறைச்சு வைக்கிறதோ பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு தோணுது அண்ணி. லூசு மாதிரி பேசாத. மாமா கிட்ட சொன்னா பிரச்சனை பெருசா தான் ஆகும். அவரு வேற மாப்பிள்ளை பொண்ணு கோவத்துல இருக்காரு. இந்த நேரத்துல போய் சொன்னா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி பத்தி எரியும். இப்ப எதுவும் சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆற போட்டு நேரம் பார்த்துதான் சொல்லணும். இப்படியே எத்தனை நாளைக்கு அண்ணி மறைச்சு மறைச்சு வாழ்றது? வேற வழி இல்ல புனிதா. எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. இதுல உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. ஏதாவது தப்பாச்சுன்னா உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் சேர்ந்து போயிடும். புனிதா, பொறுமையா இரு. காலம் கண்டிப்பா நமக்கு சாதகமா மாறும் புனிதா. நாம நினைக்கிற விஷயம் பண்ணணும்னா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் காத்து இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே பலம் நீ காலேஜ் போயிட்டு இருக்கிறது மட்டும்தான். நீ காலேஜ் முடிக்க இன்னும் 4 மாசம் இருக்கு. அதுக்குள்ள கண்டிப்பா ஒரு நாள் உன் கல்யாணத்தை பத்தி பேச வாய்ப்பு கிடைக்கும். நான் மாமா கிட்ட அதை பத்தி பேசுறேன். அண்ணி, நம்ம சொல்றதுக்கு முன்னாடி யாராச்சும் இத பார்த்து அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன நீ பண்றது? புனிதா, நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் எதை பண்ணாலும் ஜாக்கிரதையா பண்ணணும். என்னால எவ்வளவு சீக்கிரம் மாமா கிட்ட சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சொல்றேன். சரியா? அழாத, நான் இருக்கேன்ல, தைரியமா இரு. நல்லா இருக்கா? பரவாயில்லையே புனிதா, இன்னைக்கு யாரும் கூப்பிடாம நீயே வந்துட்ட. வெரி குட், அப்படிதான் இருக்கணும். சரி வா, வந்து சாப்பிடுவா. இல்லண்ணா, நீ சாப்பிடு, நாம கூட உட்காந்து சாப்பிடுறேன். சரி. என்னடாச்சு? சாப்பிட்ற நேரத்தில் என்னடா யோசனை வேண்டியிருக்கு? எல்லாம் நம்ம புனித விஷயமா தான்ப்பா. நம்மளே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்பாடா, இவங்களே புனிதா கல்யாண விஷயத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பயன்படுத்தி நம்ம தம்பி கார்த்தியை பத்தி பேசுற வேண்டியதுதான். டேய், அந்த சம்பந்தம் தட்டி போனதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. சாப்பிடு. ஆமாப்பா, ஒரு விஷயம் தட்டி போகுதுன்னா அதை விட நல்லதா நமக்கு கடவுள் கொடுக்க நினைக்கிறாருன்னு மனசை தேத்திக்கணும். விடுப்பா, அவனை விட்டு ஊர்ல மாப்பிள்ளையா இல்ல. இல்ல பெரியப்பா, அது பிரச்சனை கிடையாது. நம்ம புனிதாவுக்கு எவ்வளவு மாப்பிள்ள வேணா நான் கொண்டு வந்து இறக்கிடுவேன். ஆனா வந்த மாப்பிள்ள அம்மா கிட்ட புனிதாவை பத்தி எவன் தப்பா பேசினான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்ல, நம்மளை பத்தி யாரும் நல்லா தெரிஞ்சவங்க தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. ஊர்ல அப்படி யாரு நமக்கு எதிரின்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது மட்டும் இல்ல, போன் பண்ணி பேசினவங்க ராசாத்தி பேரை வர சொல்லியிருக்காங்க. அப்போ பொண்ணு ராசாத்தி வாழ்க்கை போகணும்னு நினைச்சு பண்ணாங்களா, இல்ல புனிதாவுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினைச்சு பண்ணாங்களான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ப்பா.
ஐயோ, அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம தட்டிலேயே கை வைக்கிறாங்களே. சரி, சமாளிச்சு திருப்பி விட்டுருவோம். இது எதுக்கு பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாண காரியம்னு ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளைய கிளப்பி விட்டுட்டு தான் இருப்பாங்க. வேலை வெட்டி இல்லாத வெட்டி பசங்களுக்கு இதுதான் வேலை. அதெல்லாம் பெருசு பண்ணாம விட்டுருங்க. புனிதா கல்யாண வேலையை பாருங்க. கண்மணி, அதை எப்படி விட முடியும்? நம்ம குடும்பமானத்தை கெடுக்கணும்னே பண்ணியிருக்காங்க. இதை இப்ப கண்டுக்காம விட்டா அடுத்து புனிதாக்கு வேற மாப்பிள்ளையை பார்க்கும்போது இதே வேலையை தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் வளர விடக்கூடாது. ஆரம்பத்திலே தட்டி வைக்கணும். ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு வெளுத்து விட்டாதான் சும்மா இருப்பாங்க. சரியா சொன்ன குமாரா, முதல்ல இந்த வேலையை தான் பார்க்கணும். ம். ஐயோ, மொத்த குடும்பமும் ஒண்ணு சேருதே. ராசாத்திய வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி நம்மள அனுப்பிடுவாங்க போல இருக்கே. குமரா, இந்த வேலையை பார்த்தது யாருன்னு கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. சரிம்மா. கட்டி வச்சு விளக்கு மாத்தாலே 4 சாத்து சாத்துறேன். பண்ணுவியா? பண்ணுவியாடி? ஐயோ, பண்ணுவியா? எப்படி தைரியம் உனக்கு? பண்ணுவியா? பண்ணுவியா? சொல்லு. பண்ண மாட்டேன் சொல்லு. ஏ கண்மணி, அத்தை, நீ எதுக்கு இப்ப பேய் அரைஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்க? அங்க பாரு, சப்பாத்தி எடுத்து வை. சரிங்க அத்தை. அத்தை, கோவப்படாதீங்க அத்தை. ரொம்ப கோவப்பட்டா பிபி வந்துடும். எதையும் நிதானமா டீல் பண்ணுங்க. விளக்க மாறெல்லாம் வேண்டாம். அப்படியே ஆள் யாருன்னு தெரிஞ்சா கூட 4 திட்டு திட்டிட்டு விட்டுருங்க. சொல்லுங்க. தம்பி, நான் புரோக்கர் பேசுறேன். தங்கச்சிக்கு வரன் பார்க்கணும்னு சொல்லிருந்தீங்கல்ல, ஒரு நல்ல வரன் வந்திருக்குப்பா. நீங்க நாளைக்கு வாரீங்களா? பார்த்து பேசுவோம். சரிங்க, கண்டிப்பா வரேன். சரி தம்பி, வந்துருங்க. சரி வைக்கிறேன். பெரியப்பா, நம்ம புரோக்கர் கிட்ட புனிதாவுக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தேன். அதான் பார்த்துருக்காரா, என்ன வர சொல்லியிருக்காரு. நான் போய் பார்த்துட்டு மாப்பிள்ளை என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன். அப்புறமா நம்ம மற்றதெல்லாம் பேசிக்கலாம். சரி இனியா, உன் மனம் போல செய்ப்பா. இனியா, இப்ப மாப்பிள்ளை வந்துட்டு போன விஷயம் வெளியில தெரியறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய பாரு. அதுக்குள்ள பண்ணாதான் உண்டு. ஒரு தடவை வரன் வந்து நின்னு போன கல்யாணம் எவ்வளவோ இருக்கு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுப்பா. சரி பெரியமா, அந்த மாதிரிலாம் ஆகாது. நாங்க எதுக்கு இருக்கோம்? முதல் வேலையா நாளைக்கே நான் அவரை போய் பார்க்கறேன். ஆஹா, நம்ம தம்பி கார்த்திகை பேசி முடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அடுத்த மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, பார்க்கட்டும். பார்த்து கூடி வந்தா வழக்கம் போல தட்டி விட்டுற வேண்டியதுதான். மாமா புனிதாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட எவ்வளவு சீக்கிரம் சொல்றோமோ அவ்வளோ நல்லது. புனிதா வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. எனக்கு அவர்கிட்ட சொல்லவும் பயமா தான் இருக்கு. ஆனா சொல்லாம இருக்கவும் முடியாது. இப்படியே தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்தா சரியே வராது. என்னைக்காவது ஒரு நாள் தெரியாதானே போகுது. நாமளே மாமா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான். நம்ம கார்த்தி பேச்சை எடுத்து புனிதாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்கு யார போனை போட்டாங்கன்னு அதை கண்டுபிடிக்கிறதுலே குறியா இருக்காங்களே. அதுவும் இல்லாம அடுத்த மாப்பிள்ளைய வேற பார்க்க ரெடி ஆயிட்டாங்க. ஐயோ கடவுளே, நாளைக்கு பார்க்க போற மாப்பிள்ளைய எப்படியாவது பிடிக்காம போயிடணும். அதுலயும் தடங்கல் ஆகணும். அப்பதான் அதை சொல்லியும் கார்த்திகை பத்தி சொல்லியும் புனிதாக்கு கட்டி வச்சிட வேண்டியதுதான். மாமா நல்ல மூட்ல தான் இருக்காரு. இப்ப போய் புனிதா விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான். மாமா, என்ன ராசாத்தி? ஐயோ, ராசாத்தி புனிதா கபிலன் காதலை பத்தி பேச போற போல இருக்கே. என்ன பண்றது?
மாமா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேச விடாம தடுக்கணுமே. என்ன முக்கியமான விஷயம்? புனிதாவை பத்தி தான் மாமா. புனிதாவை பத்தியா? அவளை பத்தி என்ன பேச வேண்டியிருக்கு? எப்படியாவது அவ கபிலன் மேட்ரு ஓபன் பண்ண விடாம தடுக்கணுமே. இப்ப என்ன பண்ண? சொல்லு. அது சொல்லு. புனிதாவை பத்தி ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. சொல்லு ராசாத்தி. அது வந்து புனிதா ஒரு புனிதா? அது வந்து மாமா தேனி. மாமா ரசதி இருங்க மாமா. என்ன பண்ற? ரசதி விடு. ரசதி புடவை எடு. ரசதி விடு. ரசதி மாமா. ரசதி மாமா புடவை எடு. சொல்றல. ரசதி என்ன பண்ற? ரசதி ரசதி என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒண்ணும் ஆகல. உன்னை பாரு, உன்னதான் ஃபுல்லா கிடைச்சிருக்கு. ஐயோ என்ன எப்படி தேனி வந்துச்சு? தெரியல அத்த. ஓ கை ஃபுல்லா கடிச்சிருக்கு. ஆமா, இந்த நேரத்துல தேனி எங்க இருந்து வந்துச்சு? தெரியலையே. இந்த ஆள் வேற சிஐடி மாதிரி சும்மாவே இருக்க மாட்டான். அங்க பாருங்க, மரத்துல இந்த தேன் கூட்டை யாரோ கல் எடுத்து அடிச்சிருக்காங்க. ஐயோ ஏங்க, இப்ப அதுவா முக்கியம்? ராசாத்தி தேனி கடிச்சிருக்கு. அது செப்டிக் ஆறதுக்குள்ள இதுக்கு என்ன பண்ணலாம்னு பாருங்க. பாவம் இவ வேற வழியில துடிச்சிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன ராசாத்தி மேல புதுசா அக்கறை பொறுத்து வருது? அம்மா, அவ வலிச்சாலும் வலிக்கல இந்தமா சொல்லுவா. ஐயோ ரொம்ப வீங்கி இருக்கு. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். நீங்க உள்ள கூட்டி போங்க. வா. சரி வா, உள்ள போலாம் வா. போமா உள்ள போமா. வாங்க பாத்து பாத்து உள்ள போங்க போங்க. என்ன கண்மணி, வர வர உன் போக்கே சரியில்லை. என்னத்த சொல்றீங்க? என்ன ராசாத்தி மேல ரொம்ப அக்கறை காட்டுற? அவளுக்கு தேனி கொட்டினா நீ பதற? ராசாத்தி மேல பாசம் பொங்குதோ? பாசமும் இல்ல பணியாரமும் இல்ல. கல் எடுத்து அடிச்சு தேன் கூட்ட கலைச்சதே நான் தான். அதை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு தான் அவ மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசி கவனத்தை ராசாத்தி மேல திருப்பி விட்டேன். ஓ அப்படியா? அதன பார்த்தேன். நீயாவது ராசாத்திக்கு சப்போர்ட் பண்றதாவது. ஆமா, நீ எதுக்கு திடீர்னு கல் எடுத்து அடிச்சு தேன் கூட்ட கலைச்ச? அது வந்து அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, எனக்கு பார்த்த உடனே கோவம் வந்துருச்சு. அதனாலதான் அடிச்சேன். நீ நல்ல காரியம் பண்ண கண்மணி. அவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். சரி வா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. இந்த மருந்தை தடவி விடுங்க. சரி டாக்டர். இவங்கள நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. சரி ஓகேவா? நான் கிளம்புறேன். ஓகே. இனியா நான் வரேன் சார். பாத்துக்க, நான் டாக்டர் அனுப்பி வச்சிட்டேன். சரிப்பா. ராசாத்தி மருந்து போட்டு ரெஸ்ட் எடுமா. சரி மாமா. டேய் மருந்த குடுறா, நான் போட்டு விடுறேன். இல்லம்மா, நானே போட்டு விடுறேன். நீ கீழே போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. சரி பார்த்து பக்குவமா போட்டு விடு. கடிப்பட்ட இடம்லாம் எரியும். சரிம்மா. சரி புனிதா வா. பார்த்தனே.
ஏதாவது கெடுதல் பண்ணலான்னு பார்த்தா எல்லாம் நல்லதாவே நடக்குது. தேனி கொட்ட போய் இப்போ இனி அவளுக்கு மருந்து போட்டு பாசமா பார்த்துட்டு இருக்கானே, பார்த்தாலே பத்திக்கிட்டு தான் வருது. மாமா, நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. பரவாயில்ல விட, அப்புறம் பேசிக்கலாம். இல்ல மாமா, நான் சொல்லிடுறேன். எனக்கு இதை விட வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. சரி ராசாத்தி, இப்போ நீ தேனி கிட்ட கடி வாங்கினியே, அது மலை தேனி. அதெல்லாம் கடிச்சா கொஞ்சம் வலியா இருக்கும். நீ பேசாம மருந்த போட்டுக்கிட்டு படுத்து தூங்கு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல கண்மணி, நான் மாமா கிட்ட சொல்லியே ஆகணும். என்ன தடுக்காத. அடி பாவி, இவன் வேற இவன் மேல அக்கறையா மருந்து போட்டுட்டு இருக்கான். இந்த நேரம் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்பானே. அவளை சொல்ல விடாம பண்றத நினைச்சு சரியான சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்துட்டோமே. மாமா, அது வந்து அதெல்லாம் வேணாம். அதான் சொல்றாங்களே, எவ்வளவு முக்கியமான விஷயம் இருந்தாலும் காலையில சொல்லு. அண்ணி சொன்ன மாதிரி பேசாம ரெஸ்ட் எடு, சரியா? அதான் உன் உடம்புக்கு நல்லது. இல்ல மாமா, அது வந்து எதுவும் வேணாம் ராசாத்தி. ராசாத்தி, நீ அமைதியா தூங்கு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இனியன், நான் வரேன். சரி, பாத்துக்கங்க. அன்னைக்கு உன் மேல எவ்வளவு அக்கறை பாத்தியா? சரி, நீ படுத்து ரெஸ்ட் எடு, சரியா? படு. சரி. ஏய், எங்க போற? நீங்க தானே மாமா படுக்க சொன்னீங்க. அதுக்குன்னு கீழே படுத்துக்க போறியா? மேலேயே படு. உட்காரு உட்காரு உட்காரு, படுத்துக்க. இனியா, அம்மா, என்னடா கீழே தரையில படுத்துட்டு இருக்க? இல்லம்மா, அவளுக்கு உடம்பு முடியலல்ல, அதான் அவ மேல படுத்துக்கிட்டோன்னு நான் கீழே படுத்துக்கிறேன். பொண்டாட்டிக்கு முடியாம இருக்கும் போதுதான் புருஷன் கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். இல்லம்மா, அவ ஃப்ரீயா பெட்ல படுப்பால. ஆனா அது ஆறுதல் இல்லாம இருக்கும்டா. நீ அவளுக்கு ஆறுதலா பக்கத்துல படு. போடா. என்ன பையன் நீ? ஆளுதான் 6 அடிக்கு வளர்ந்திருக்க, சின்ன குழந்தையாவே இருக்க. எல்லாம் நானா சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியும்? ராசாத்தி, ராசாத்தி, இந்த பால் எனக்கு வேண்டாம் அத்தை. சரி, இங்க வைக்கிறேன், அப்புறமா குடிச்சுக்கோ. சரி. டேய், எழுந்து மேல படு. இனியா, இனியா. அண்ணே, வாங்கண்ணே. அம்மா, இனியா எங்கம்மா? ரெடி ஆகிட்டு இருக்காருண்ணே. சரிம்மா சரிம்மா. எங்கண்ணே போறீங்க? தெரியலம்மா, அவன் தான் ஃபோன் பண்ணி வெளியே போடும் வாடான்னு சொல்லி சொன்னா, அதனாலதாம்மா வந்தேன். சரிண்ணே. என்னடா காலையிலேயே வந்து நிக்கிற? ஏதாவது முக்கியமான விஷயமா? அது ஒண்ணும் இல்ல பெரியம்மா, இனியன் தான் ஃபோன் பண்ணி காலையிலேயே வர சொன்னா. ஆமா பெரியம்மா, நான் தான் இவனை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நேத்து புரோக்கர் ஃபோன் பண்ணி புனிதாவுக்கு நல்ல ஒரு வரன் வந்திருக்குன்னு சொன்னார்ல, அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு இவனை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஐயோ, காலையில புனிதாவை பத்தி சொல்லலான்னு நினைச்சா மாமா மாப்பிள்ளை பார்க்க போறாரு. இப்ப என்ன பண்றது? ரொம்ப நல்லது இனியா. எவ்வளவு சீக்கிரம் நாம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளவும் நல்லது. சரி பெரியம்மா. டேய் வா போலாம். இனியா, நல்லா விசாரிச்சு மாப்பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவனான்னு பார்த்து அக்கம் பக்கம் 4 வார்த்தை அவங்க குடும்பத்தை பத்தி கேட்டு ஒரு தெளிவான முடிவோட வா. என்ன? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வரேன் பெரியம்மா.
மாமா ஆத்து வரக்கூடாதாடா இடிச்சிருச்சாடா ஒண்ணுலடா என்னாச்சு? இடிச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான். ரத்தம் எதுவும் வருதாடா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. மாமா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க நல்ல காரியத்துக்கு போறீங்க. ஏதோ தடங்கள் மாதிரி வருது. நாளைக்கு போங்களேன். ஆமா மாப்ள, ராசாத்தி சொல்றது சரியா படுது. இன்னொரு நாள் போய் பாத்துக்கலாம்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்து போனா போதும். எல்லா காரியமும் நல்லபடியா நடக்கும். இல்ல அத்தை, அது உனக்கு ஏதாவது சொல்லி புனிதாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறத தடுக்கணும், அவ்வளவுதானே? இந்த வீட்ல நீ பெரியவளா இல்ல நான் பெரியவளா? போ போய் தண்ணி எடுத்துட்டு வா. மாமா கிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லிடலான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே கிடைக்கலையே. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏ ராசாத்தி, என்னமா தண்ணி எடுத்துட்டு வர? இது வர அத்தை. வரமா